பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. காலை முதல் இந்நேரம் வரை எங்களை யாவரையும் கண்மணி போல பாதுகாத்து இந்த இடத்துல கூட்டி வந்திருக்கிறீங்க. அதுக்காக கூட உமக்கு நன்றி சொல்கிறோம். இப்போவும் இந்த ஆராதனையை உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இன்னைக்கு நாங்கள் வந்தவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எல்லாத்தையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கேட்டவை கேட்க மறந்தவை எல்லாத்தையும் கூட்டித்தாங்க. வர வேண்டிய ஆசீர்வாதத்தை வர பண்ணுங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் ஜீவ நல்ல தகப்பனே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது கத்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். நமக்குள் பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கத்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரப கிருமாசன தண்டையிலே சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். நாம் யாவரும் நம்முடைய பாவங்களை பொதுவான பாவ அறிக்கை ஜெபம் மூலம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த பற்பத வாக்குத்தத்தங்கள் நிமித்தம்
நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாக எங்கள் மேல் திரும்பும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்கள் சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நாம் யாவரும் அப்படியே சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று தாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். நாம் நின்ற வனமாக முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 139 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் இருந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகவும் ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயர்வுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். சேர்ந்து வாசிப்போம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த நின்றவனமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உயிர்த்து பிறந்தார். பொந்தியின் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுதினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 43 முதல் 51 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 51 முடிய. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்தினாலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி,
நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Let us hear the scripture portion from Gospel according to John, chapter 1, verses 43 to 51. Today's scripture portion has been taken from the Gospel according to John, chapter 1, verses from 43 to 51. The next day, Jesus decided to go to Galilee. He found Philip and said to him, "Follow me." Now Philip was from Bethsaida, the city of Andrew and Peter. Philip found Nathanael and said to him, "We have found him about whom Moses in the law and also the prophets wrote, Jesus, the son of Joseph from Nazareth." Nathanael said to him, "Can anything good come out of Nazareth?" Philip said to him, "Come and see." When Jesus saw Nathanael coming toward him, he said of him, He is truly an Israelite in whom there is no deceit. Nathanael asked him, "Where did you get to know me?" Jesus answered, "I saw you under the fig tree before Philip called you." Nathanael replied, "Rabbi, you are the Son of God, you are the King of Israel." Jesus answered, "Do you believe because I told you that I saw you under the fig tree? You will see greater things than these." And he said to him, "Very truly I'll tell you, you will see heaven opened and the angels of God ascending and descending upon the Son of Man." This is the word of God. All praise to be with our Lord Jesus Christ. Hallelujah. Hallelujah. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்க போற நேரம். கண்களை மூடி நாம் தேவனை ஆராதிக்க போறோம். நம்மளோட வாழ்க்கையில தேவன் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார்ல. எனக்கு ஏசப்பா எந்த நன்மையுமே செய்யலைன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். முக்கியமா நம்ம கிட்ட ஒரு உடன்படிக்கை, he made a covenant with us, right? அவர் நம்மோட ஒரு உடன்படிக்கை செய்து நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. என்னை தேவன் அழைக்கவே இல்லை, அழைக்காம தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு நம்மளால யாராலையுமே சொல்ல முடியாதுல்ல. எல்லாருமே ஒரு அழைப்பை பெற்று தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அவர் நம்மோட உடன்படிக்கை செய்து அவரோட பிள்ளையை நம்ம தெரிந்து கொண்டதுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆமேன். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுவோமா? நாம் யாவரும் சேர்ந்து நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் என்ற பாடலை நாம் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம பாட போறோம். பாடுவோமா? வேதம் சொல்லுது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்போ உங்களுக்கு சுவாசம் தேவன் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி நன்றி பலிகள் செலுத்திய நாம் என்ற பாடலை சேர்த்து பாடுவோம்.
நாமத்தை துதித்து கொண்டே இருக்கணும். வானத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் 24 மணி நேரமும் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க? தேவனை துதித்து கொண்டே இருக்கிறாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? துதித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பூமியில் நமக்கு இவ்வளோ ஃப்ரீடம் இருக்குது, இவ்வளோ அவர் நிறைய நமக்கு நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு. தூதர்களுக்கு செஞ்சாரா செய்யலையான்றதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் நமக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார். நன்மையை பெற்ற நாம் என்ன பண்ணுறோம்? துதிக்க நிறைய நேரத்தில் மறந்து விடுகிறோம். அவருடைய வல்லமையை நினைத்து கண்களை மூடி, அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவரில் அவரோட நாமத்தை 1000 நாமங்கள் இருந்தாலும் 1000 நாவுகள் இருந்தாலும் அதை புகழ அது பத்தாதுன்னு வேதம் சொல்லுது. நம்ம கண்களை மூடி நம்ம சேர்ந்து பாடுவோம். வான சேனைகள் தூதர் கூட்டங்கள் எல்லாமே இப்போ பாடிட்டு இருப்பாங்க. அவங்க கூட நம்மளும் சேர்ந்து பாடுவோமா? கண்களை மூடி உணர்ந்தவர்களாய் உண்மையாய் கண்களை மூடி நம்ம பாடுவோமா? அவர் உன்னதமானவர், ஆலோசனை கர்த்தான்னு வேதம் சொல்லுது. வானாதி வானங்கள் கொள்ளாதவர். அவரோட வார்த்தையினால நம்ம வர்ணிக்கவே முடியாது. உண்மையாய் மனசார நம்ம பாடுவோமா? உணர்ந்தவர்களாய் பாடுவோம். நாம் பரலோக கவனத்தை ஈர்க்கிறவர்களாய் நாம இருக்கணும். பாடுவோமா? ஹல்லேலூயான்னு பாடுவோமா?
இடத்துல கூடி வந்திருக்க எங்களை ஆசீர்வதித்திருக்கீங்க. அதை காமுக்கு நன்றி. கேட்கதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்ன வசனத்தின்படி எங்கள் காதுகளை நீங்கள் உணர்வுள்ளதாக்குங்க ராஜா. நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவருடைய இறுதித்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன், ஆமேன். நாம் யாரும் உட்காருவோம். Grace to you and peace from God, our Father, and the Lord Jesus Christ. So I want to start my sermon with a question. Like, every one of us here have unique testimony of how we came to know about God, right? I want everyone's attention. I have not given any paper to see, so you can see me. I want to talk with you. God want to talk with you, so please do listen to the sermon. So every one of us have received a call, right? Is anybody there without any call? Is anybody there without any call? No. So everyone have received a call. We have our personal own testimony, like unique testimony of how we came to know about God, right? Some of us came to know God through our parents, some through pastors, some through Sunday school teachers or youth leaders, or even by some random person. Although our story differs, they all share only one truth, unique truth, that is, God is the one who takes the first step, right? Amen? God was the one who took the first step to call you and me. In this passage, John 1:43 to 51, it is not primarily about two extraordinary persons choosing God. No, it is about the extraordinary God choose a very normal, ordinary person. So here, one disciple becomes the instrument through whom another disciple encounters Jesus. In this call narrative of Philip and Nathanael, Philip becomes God's instrument in bringing Nathanael to Jesus, right? Of course, Philip cannot save his friend, but he can lead him to the one who can actually do. This also reminds us that before we become ministers, we are disciples. Before we preach Christ, we must encounter Christ. Before we lead others to Christ, to heaven, we must see the glory who opened the heaven for us, right? So this morning, I would like to bring your focus on Nathanael's call, in which how Jesus takes the first move, uses faithful friendship to bring him close to his kingdom, and how God revealed to them. So I have entitled my sermon as From Fig Tree to Jacob's Ladder. From Fig Tree to Jacob's Ladder. My first subtopic is Found by Grace. So in verse 43, we see the next day Jesus decided to go to Galilee. He found Philip and said to him, "Follow me." The first thing we can notice here is that Jesus found Philip. John does not say that Philip was searching for Jesus. He does not tell us that Philip was wandering around Galilee hoping to discover the Messiah. No. Instead, the whole emphasis falls on Christ's initiative. Jesus is the one who goes looking. Jesus is the one who finds. Jesus is the one who speaks the call. This reflects that salvation begins with God's gracious initiative. We can also see in John 15:16, Jesus says that, "You did not choose me, but I chose you." These words should humble every servant of God. None of us are here because we are more intelligent, more spiritual, more qualified than others. No, we are here only because God graciously chose us and brought us here. Sometimes we become so focused on preaching, worshiping, or church planting that we eventually forget that what is the heart of the ministry. The heart of the ministry, according to me, is a connection between me and God and me. Like you and God, God and you. So before Christ calls us to serve him, he calls us to walk with him. Like Philip, we too have received our call, the invitation to follow him
which means ministry flows out of communion with Christ. The greatest qualification for ministry is not merely the theological knowledge or anything, your own knowledge. No, it is faithful fellowship with Christ. Let us take a moment to look back to the time when Christ graciously said to us to follow him. My second subtopic is fetched by friendship. The moment Philip encounters Jesus, he immediately goes searching for his friend Nathanael. In verse 45, we could see Philip found Nathanael. Only a moment earlier, we saw that Jesus had found Philip, and now Philip goes to find someone else. Once he discovered the Messiah, he couldn't keep the joy to himself. The first person of he thinks is his friend Nathanael. His response was immediate, joyful, and outward looking, right? John does not explain how Philip and Nathanael become friends in the scripture, but several details suggest that they have already shared a close friendship because Philip knew exactly where to find Nathanael. More importantly, he knew what kind of message would get his attention. In the same verse, Philip continues, we have found him of whom Moses in the law and also the prophets wrote. Here, Philip does not begin with miracles. He does not say about his personal experience, emotional experience, no. Instead, he begins with scripture. Do you know why? Because he knew that Nathanael is a person who loves the scripture. And he is the person who longs for the coming Messiah. He speaks to Nathanael's heart rather than to addressing his ears. Effective evangelism, according to me, is merely not delivering the prepared speeches. No. It is loving the person, the people, well enough to understand where they are and then pointing them to Christ, okay? Then pointing them to Christ in the way they can understand. That is what evangelism is. So, when Christ truly transforms a person's life, the transformation naturally flows into witness. A disciple, a normal disciple, Philip was called, and now he has become a messenger. What is beautiful here is God uses friendship. God advances his kingdom through ordinary relationships. Someone shared Christ to us, and now we are doing the same to others, right? That is what we are doing. And Philip's invitation was not immediately accepted. In verse 46, we can say, Nathanael responds, can anything good come out of Nazareth? There is skepticism, there is doubt. Nathanael cannot accept the idea of Messiah with a very small and an insignificant village like Nazareth, because everyone knows in the Old Testament it is written that Messiah, according to prophets, it is written, Messiah would come from Bethlehem, the city of David. Then how could someone from Nazareth could be the Messiah? That is what his biggest doubt. But Philip here does something remarkable. Usually we mock our friends when they ask some difficult question just because we doesn't know to answer, right? But here Philip does something remarkable, that is, he does not shame his friend for asking such a question. He does not mock him. He does not begin an argument. Instead, he gives one of the most beautiful invitation found anywhere in the scripture, that is, come and see. These three words, come and see, summarizes the authentic evangelism. Sometimes we spend enormous energy trying to win arguments while forgetting that only Christ can win hearts, right? Philip understood that if Nathanael could encounter Jesus, then Jesus himself would take care of the rest. That's what his idea, and he did that. And the third subtopic is favored by revelation. Found by grace, fetched by friendship, and favored by revelation. When Nathanael comes to Jesus, everything changed. In verse 47, Jesus immediately said, here truly is an Israelite in whom there is no deceit. Let's focus on the word deceit. It is not just a mere compliment on Nathanael, no. It
makes us immediately focus on the word, reminds us the person, Jacob, who was once a deceiver. Why I call him deceiver? Because we everyone know he obtained his brother's birthright and blessing through deception, right? Yet after encountering God, his life was transformed and he became Israel. Here, Jesus is contrasting Nathanael and the old Jacob. So Nathanael was astonished and questioned God, like Jesus, how do you know me? Because nobody knows him, right? Jesus replied to him immediately, before Philip called you, when you were under the fig tree, I saw you. What happened under the fig tree? The Bible does not say us. It does not tell us. He might have been praying, meditating on scripture, or something. Whatever he may be doing, it is something deeply personal and something known only to Nathanael and God. Although the fig trees were usually located outside the city, Jesus was not physically present there. Still, Jesus knew what Nathanael has been thinking or doing. By revealing this deeply personal detail, Jesus demonstrated his divine knowledge and omnipresence and omniscience, right? This was only known to Nathanael and God. On hearing this, Nathanael realized and recognized Jesus as the Son of God. Jesus' revelation about his personal detail convinced Nathanael that Jesus really knew him. Immediately, Nathanael confesses in verse 49, Rabbi, you are the Son of God, you are the King of Israel. There, in the beginning, we saw his skepticism, right? His doubt. Now it disappeared. There is transforming power of an encounter with Jesus, with Christ. Philip's argument could have not changed Nathanael, but Jesus' talk, Jesus' words obviously did. Jesus then said something remarkable in verse 50 and 51. You will see greater things than this. Very truly I will tell you, you will see heaven open and the angels of God ascending and descending upon the Son of Man. This is a verse. Okay? It is pure revelation from God, from Jesus. It is a revelation of Jesus from Jesus. Okay? And to understand these words, we should return to Genesis 28 verses 12, because there Jacob dreamed a ladder reaching from earth to heaven, which angels were ascending and descending upon it, right? So that ladder symbolizes God's presence and his connection with earth and the heaven. Now, in front of Nathanael, Jesus declares himself that he is that ladder. He is that ladder. In 1 Timothy 2:5, we could say, Paul says, there is one mediator between God and men, the man Christ Jesus. Jacob just saw a dream, but Nathanael now stands before the reality that is Jesus Christ. As we conclude, let us remember Nathanael's journey. He begins beneath a fig tree and ends gazing towards the open heaven, the ladder, right? He begins with questions but ended with worship. He begins with doubt but ended with confession. And behind every step, there stood Christ Jesus. Philip was found by grace, Nathanael was fetched by friendship, and both were favored by revelation. Before we leave this place, I want you to leave with 4 questions to ponder upon. Firstly, have you personally responded to Christ's call or become more committed to the ministry than to the master who have called you? We should think of that, right? And secondly, are we living the life of Philip? Am I a good friend who can lead someone, right? Am I living a life of Philip? If yes, who is my Nathanael? Like, we should think, you should think, who is your Nathanael? And thirdly, are your friendship leading people closer to God, or you are dragging them away from God? Finally, in vice versa, do your friends lead you to Christ or drag you to the world? Let us think about it and surrender ourselves to God. Let us pray. Let us close our eyes and praise.
மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்போவும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க எங்களுக்கு கிருபை செஞ்சீங்க. எங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீங்க. அந்த அழைப்புக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கக்கூட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஒரு பிலிப்பாயும் ஒரு நத்தானுவேலாயும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய நட்பு பிறருக்கு ஒரு உம்முடைய பாதத்தில் அவர்களை கொண்டு வரதாக தான் இருக்கணுமே தவிர உம்மிடத்துலேருந்து அவங்கள பிரிக்கிறதா இருக்கக்கூடாது ஏசப்பா. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கேட்டவை கேட்க மறந்தவை எல்லாத்தையும் கூட்டித்தாங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை வர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று முடிவு பாடலாக தேவபிதா இந்த மேய்ப்பரலோ என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடுவோம். கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஜெபத்தை நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி லிட்டில் ஜாஸ்மின் அவர்கள் வந்து ஏறெடுப்பார்கள். கண்களை மூடுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, இந்த ஆராதனையின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த உம்முடைய வேத வாக்கிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய இருதயத்திலே அது சென்று ஆண்டவரே 100ஆக பலன் கொடுத்து அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களை சுற்றியுள்ள எங்களுடைய நண்பர்களும் உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே வந்து சேர கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்த எங்களோடு கூட ஒரு கூட்டத்தை உமக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலம் நம் யாவரோடும் தங்கி இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. May God bless you all.